ஸோ அஹ்லுல் ஹதீஸ் என்பது சஹாபாக்கள் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இன்று வரை இருக்குங்க. சஹாபாக்கள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜில் வாழ்ந்த மூத்த உலமாக்கள் மக்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. முதல் ஹிஜ்ரி நூற்றாண்டில் கேட்டிங்கன்னா, அதாவது 7 CE என்று சொல்லுவாங்க, இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்துச்சு சஹாபாக்களுடைய காலத்தில். இன்னும் சொல்லப்போனால் மாலிக் இப்னு தீனார் உள்ளிட்ட சில சஹாபாக்கள் மலபார் பகுதிக்கு வந்ததாகவும் சில அறிவிப்புகள் வருது பிஸ்னஸ் ரீதியாக. பிறகு அவங்க ஹதீஸை டீச் பண்ணாங்க, மக்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ அஹ்லுல் ஹதீஸுடைய மக்கள், ஹதீஸை வலுவாக பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ப்ராமினெண்ட்டாக சொல்லணும்னா மிக முக்கியமான ஸ்காலர்ஸ் யாருன்னா 9லேருந்து 11ஆம் ஹிஜ்ரியில் பார்த்தீங்கன்னா ஷா வலியுல்லா தெஹ்லவி. இவங்க 1703லேருந்து 1762 ஹதீஸை புதுப்பித்த முக்கிய ஒரு ஞானியாக இருந்தாங்க. அந்த ஹதீஸ் துறையை, ஹதீஸ், இஜ்திஹாத் மற்றும் மதஹபுகளுக்கு கண்மிடித்தனமாக பின்பற்றுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க சீர் செஞ்சாங்க. தன் மகன் ஷா அப்துல் அசீஸ் அவங்ககிட்டேருந்து ஹதீஸ் துறையை கற்றுக்கொண்டாங்க. 12ஆம் ஹிஜ்ரியில், அதாவது 18ஆம் நூற்றாண்டு CE என்று சொல்லுவாங்க, ஷா இஸ்மாயில் சஹீத் தக்வியத்துல் ஈமான் என்ற சிறப்பான ஒரு கிதாபை எழுதியவர். தௌஹீத், ஹதீஸை பின்பற்றுதல், பிதத்துகளை எதிர்த்தல், இதில் ரொம்பவே சிறந்து விளங்கினாங்க. அடுத்து சையத் அஹமத் ஷஹீதுடன் ஜிஹாதில் கலந்து கொண்டாங்க. 13ஆம் ஹிஜ்ரியில் பார்த்தீங்கன்னா, அது 19ஆம் CE என்று சொல்லுவாங்க, அஹ்லுல் ஹதீஸ் நிறுவப்படுது. சையத் நசீருத்தீன் தெஹ்லவி 1805லேருந்து 1902 வரைக்கும் இந்திய அஹ்லுல் ஹதீஸ் இயக்கத்தின் முக்கிய நிபுணராக இருந்தாங்க. அடுத்து ஷம்சுல் ஹக் அதீமாபாதி, இவங்ககிட்டலாம் படிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆளுகள் வருவாங்க இந்த ஸ்காலர்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு. எந்த அளவுக்குனா அரபு நாட்டு ஸ்காலர்ஸ் இங்கே படிச்சுட்டு போவாங்க. ஷேக் ரபி அல் மத்ஹலிலாம் இங்கே படிச்சிருக்கிறாங்க இந்தியாவில். அல்லாமா சனாவுல் அம்ரித்சரி காதியானிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அவர்களுடைய வழிகேடுகளை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டியவர். பிறகு அஹ்லுல் ஹதீஸ் தமிழ்நாட்டிலும் பரவ தொடங்கிச்சு. 14ஆம் ஹிஜ்ரியில் நீங்கள் பார்க்கலாம், அது 20ஆம் CEயில் ஜமாத்துல் அஹ்லுல் ஹதீஸ் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. ஹதீஸ் பள்ளிகள், மதரசாக்கள், மாத இதழ்கள், பிரசுரங்கள் என்று தாவா வைடாக பரவ ஆரம்பிச்சது. முக்கிய கல்வி மையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. குறிப்பாக பீகார், UP, தமிழ்நாடு, பஞ்சாப், ஹைதராபாத் இங்கெல்லாம் பரவுச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டிலலாம் மௌலவி அப்துல் வாஹித், அடுத்தது மௌலானா முகமது தாவூத் கஸ்னவி போன்றோர் முன்னிலையில் இருந்தாங்க. 15ஆம் ஹிஜ்ரியில் பார்த்தீங்கன்னா 21ஆம் CE, அதாவது இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக, யூடியூப் வழியாக, மேலும் சவுதி அரேபியாவுக்கு போய் மதீனா பல்கலைக்கழகத்தை படித்து வந்த இந்திய மாணவர்களாகட்டும், மௌலானா, இந்தமாரி நிறைய பேர் படிச்சுட்டு அந்த கல்வியை எத்தி வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ இதுதான் சுருக்கமான ஒரு வரலாறு. இதில் முக்கியமானவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னா ஷா வலியுல்லா தெஹ்லவி, ஷா அப்துல் அசீஸ், ஷா இஸ்மாயில் ஷஹீத், சையத் நசீர் ஹுசைன் தெஹ்லவி ஆகட்டும், ஷம்சுல் ஹக் அதீமாபாதி ஆகட்டும். சையத் நசீருத்தீன் அஹ்லவி அஹ்லுல் ஹதீஸ் ஜமாத்துடைய ஃபவுண்டராக இருக்கிறாங்க. டெல்லியில் டீச் பண்ணாங்க. அடுத்தது ஷம்சுல் ஹக் அதீமாபாதி அவுனல் மஅபூதுடைய ஆத்தர், சுனன் அபிதாவுடைய ஷரஹ் எழுதினவர். அடுத்து அல்லாமா சனாவுல் அம்ரித்சரி சொல்ல வேணாம், பரேல்விகளுக்கு எதிராக, காதியானுக்கு எதிராக அவங்களுடைய வழித்தவறல்களையெல்லாம் தோலுரித்து காட்டியவர். சையத் அப்துல்லா கஸ்னவி ஆகட்டும், இவங்களாம் பஞ்சாபுடைய ஸ்காலர். இவங்களாம் அரேபியன் ஸ்காலர்ஸோட லிங்கில் இருந்தவங்க. மௌலானா சுலைமான் இப்னு அப்துல் வஹாப், மௌலானா முகமது தாவூத் கஸ்னவி ஆகட்டும், இவங்க பஞ்சாபில் இருந்தாங்க. மௌலானா அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி துஹ்வத்துல் அஹ்வதி என்று சொல்லக்கூடிய திர்மிதிக்கு ஷரஹ் எழுதினவங்க. மௌலானா அப்துல் வாஹித் தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும், சவுத் இந்தியாவில் பரவுனது. மௌலானா முகமது இப்ராஹிம் சியால்கோத்தி, இவங்க இந்தியா பாகிஸ்தான் ப்ரீ பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருந்தது. மௌலானா சித்திக் ஹசன் கான் போபாலில், இவங்க ஒரு பெரிய முஜத்தித் என்றே சொல்லலாம். நிறைய ஹதீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணாங்க. மௌலானா உபைதுல்லா சிந்தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாகவும் ஹதீஸ் ஸ்காலராகவும் அவங்க இருந்தாங்க. நார்த் சைடில் பார்த்திங்கன்னா, நார்த் சைடில் நம்ம அப்புறம் பார்ப்போம். மௌலானா கலீலுர் ரஹ்மான் மதனிலாம் முக்கியமானவங்க. மௌலானா ஷம்சுதீன் மதனி, இவங்களாம் முக்கிய பிரமுகர்கள் இந்த விஷயத்தில். தமிழ்நாடு அஹ்லுல் ஹதீஸுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளிகளே இருக்குது, பழமை வாய்ந்த பள்ளிகள், 150 வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிகள்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் கூட இருக்குது அப்படிப்பட்ட பள்ளி. ஸோ அப்போலேருந்து தாவாக்கள் இருந்துட்டால் வந்திருக்கு.
ஸோ தமிழ்நாட்டிலலாம் அரேபிய வணிகர்களால் வந்து இஸ்லாம் பரவுச்சு. அவங்களுடைய அந்த நல்ல நாணயமான அந்த பண்புகளை எல்லாம் பார்த்து. மேலும் 1800களில் ஹாஜிகளாக இருந்தவர்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு போகும்போது அங்கு உள்ள தௌஹீத் மற்றும் ஹதீஸ் பாணி அந்த போக்கு மன்ஹஜ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்களாம் அஹ்லுல் ஹதீஸோடைய முக்கிய முஃபஸிர் அவங்களாம். அதாவது குரான் விளக்க உரையாளராகவும் இருந்தாங்க, எஜுகேஷன் மினிஸ்டராகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் என்றே சொல்லலாம். நேருவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். அப்படியே அஹ்லுல் ஹதீஸோடைய தாவா பரவி கொண்டே வந்துட்டு கொண்டிருந்தது. மேலும் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஷேக் ஆர்கே நூர் முகமது மதனி, ஷேக் அனீசுர் ரஹ்மான் மதனி, இன்னும் நார்த் இந்தியாவில் நிறைய மதனிகள் ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாமே வந்து தாவாவுடைய எஃபர்ட்ஸ் நிறைய போட்டு மாஷா ஹக்கை எடுத்து வைப்பதில் மும்முரமாக இருந்திருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்து ஹக்கை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். குஃபுர் பிதத் ஷிர்கிலிருந்து தௌஹீதின் பக்கம் வந்திருக்கிறாங்க.